மார்க்கெட் ஏன் இப்படி விழுந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க நாட்டு ஃபியூச்சரை செல் பண்ணி விடுவாரு. ஈரான் மேல ஒரு குண்ட போடுவாரு. அவருக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துரும். அவர் ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 4 நாளைக்கு நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிம்பாரு. அப்புறம் என்ன ஆகும்? மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சுரும். மேல போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாங்குன ஃபியூச்சர்ஸ மேல ப்ராஃபிட்ட புக் பண்ணிருவாரு. இந்த மாரி மேனிபுலேட் பண்ணி தான் மார்க்கெட் பயங்கரமா ஃபாலோ ஆயிருக்கு. நம்ம நாட்டுல வார் இல்லாதம்போது, வாரோட இம்பாக்ட்னால தான் நம்ம நிஃப்டி விழுந்துகிட்டே இருக்கு. மார்க்கெட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி 1000 பாயிண்ட் கேப் அப் ஆகி திரும்பவும் 15 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு 400, 500 பாயிண்ட் கீழே ஃபால் ஆயிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிஃப்டி டெக்னிக்கலாக எங்கே போக போகுது? இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிச்சுவேஷன் ஃப்ரெஷ்ஷான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஏற்கனவே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னும் குவான்டிட்டியை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஈச் செக்டரில் 5 ஸ்டாக்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி சார்ட் நிஃப்டியோடது. முக்கியமான ஒரு அசெண்டிங் ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய கன்சாலிடேஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 2024லேருந்து 26 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம் 2.5 வருஷமாக மார்க்கெட்டு இதே ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ சப்போஸ் 22,000 பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம 20,000 ஈவன் 19,000 வர்றதுக்கு கூட இந்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ இதை விட இன்னும் பெரிய ஃபால் வரும்னு சொன்னால் இந்த முக்கியமான கன்சாலிடேஷன் பாக்ஸான 22,000 பிரேக் பண்ணால் தான் 21,000, 20,000, 19,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னது கோல்டா? கோல்டை பற்றி நாளைக்கு பார்ப்போம். யாராவது கோல்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா நாளைக்கு என்ன ப்ரைஸில் கோல்டு வாங்குறத சார்ட் அனலைஸ் பண்ணி லைவாக பார்க்கலாம்.